சங்கீதம் 18 கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இந்த சங்கீதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அப்படித்தானே? எதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த சங்கீதம் 18. சங்கீதக்காரன் ஆரம்பத்துல என் பெலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே பெலன் யாரு தான். ஆனா உலகத்தார் அப்படி சொல்றாங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பெலன் யாரு தான்? ஆண்டவர் தான். இந்த சங்கீதம் 18 நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு டெய்லி பிராக்டிஸ்க்கு நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, கர்த்தர் கண்மலை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், இவ்வளவு அவர் அனுபவிச்சதுனால சொல்லுகிறார். இன்னைக்கும் நாம் இந்த ஆண்டவரை நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்டவரா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, அவர் எப்படி இருக்கிறார்? துணை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறம் என் நண்பர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி நமக்கு தெரிந்த காரியங்களை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அதுதான் ஒரு விசுவாச அறிக்கையாய் மாறுது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே விசுவாச அறிக்கை. நம்ம நம்புகிற காரியம்தான் நம்புறத அப்படியே வாயில சொல்லிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அறிக்கை. இப்போ விசுவாச அறிக்கையை அடிக்கடி நம்ம பிள்ளைகளிடம் பேசுகிறவங்க எல்லார்ட்டையுமே நம்ம நம்புகிற காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 18 எழுதின தாவீது ராஜாவை போல நாமும் நம்ம நம்புகிற காரியங்கள். நீங்கள் என்ன நம்புறீங்க? ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை நம்புறீங்களா? அப்படி நம்புறத அப்படியே நம்ம என்ன செய்துட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உலகத்தார் அதிகமாக நீங்கள் கவனித்து பார்த்தா பணத்தை நம்புவாங்க. பணம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்பிக்கையாக சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படி தானே? அதுதான் வித்தியாசம். கர்த்தரை நம்புனா கர்த்தருக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்னது? பணம். தேவன் உலகம்னு சொல்கிறாருல்ல, உலகத்தை சிநேகித்தா ஆண்டவருக்கு நம்ம பகைஞராயிருவோம். 1 யோவான் புத்தகத்தில் உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உலகம், அதில் பணமும் வந்துடும். உலக ஸ்நேகம் என்பது பண ஸ்நேகம். இப்போ இயேசுவுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது யாரு? எதிராக நிற்கிறதே பணம். அப்போ நம்ம பணத்தை நம்பக்கூடாது. பணம் தேவை, ஆனால் அதே கடவுளாக மாறக்கூடாது. அடுத்து அவர் ஜெபிக்கிறார். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை. சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரே சார்ந்திருக்கணும். விசுவாச அறிக்கை நிறையா நம்ம செய்யணும். இங்கே 6வது வசனத்தை 7வது வசனத்துலலாம் ஜெபிக்கிறாரு. அப்போது எப்போவுமே ஜெபிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபிக்கணுமா. ப்ரே வித்தவுட் சீசிங். இடைவிடாமல் எப்போதுமே நம்ம ஹார்ட்ல இருந்து ஜெபம். அது ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஜெபம். இயேசுப்பாக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஜெபம். அந்த ஜெபத்துக்கு கீழே துதி வந்துடும். அப்புறம் ஸ்தோத்திரம், விண்ணப்பம், பரிந்துரை ஜெபம் எல்லாமே ஜெபத்துக்கு கீழே வந்துடும். இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிறதுக்கு பேர் பரிந்துரை ஜெபம். நமக்காக ஜெபிக்கிறதுக்கு பேர் வேண்டுதல், விண்ணப்பம், ஸ்துதி, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துதல் எல்லாமே. இப்போ ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட ஜெப தூபமாக ஆவி உலகத்தில் நம்ம இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர் கையில் தூபம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூப கலசம் கையில், அந்த தூபத்துலேருந்து தூபம் எழும்பினே இருக்கிறது போல் இன்னைக்கு நம்ம இருதயத்திலிருந்து என்ன எழும்பிக்கிட்டே இருக்கணும்? ஜெபம், ஜெபம், துதி, ஸ்தோத்திரம் எழும்பிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த பகுதியில் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக படித்து பாருங்கள். அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஆண்டவர் எப்படி அவர் காட்சி அளித்தாருங்கிறது இந்த 9ஆம் வசனத்துக்கு கீழே 8க்கு அப்புறம் அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. இதெல்லாம் தரிசனம். அவர் தாவீது ராஜா தரிசனம் பார்க்குறாரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர் வாழ்க்கையில் நாம் நிறைய தரிசனங்களை நம்ம காண வேண்டும். ஆவிக்குரிய அனுபவங்கள் அதிகமாய் நமக்கு இருக்கும். அதுக்காக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம ஆசைப்படணும். கொலோசியர் 3:1-2 என்ன சொல்லுது? மேலானவைகளை நாடுங்கள். மேலானதுன்னா பூமியிலிருந்து மேலானது. இப்போ இங்கே தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய தரிசனங்கள் எல்லாம். அப்போ இயேசுவையே அவர் பார்க்குற சீன் தான் இது. 8ஆம் வசனத்துக்கு கீழே இப்படி தரிசனங்கள். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கனி தருகிற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. நம்ம உலகத்துக்காக வாழணும். தாவீது ராஜா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சாட்சியாக நிற்கிறாரு தானே? நாமும் சாட்சி வாழ்க்கையாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். பிரயோஜனமே இல்லைன்னா நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார்?
துக்கப்படுவார். இவ்வளோ பாதுகாப்பு கிருபை நிறைய ஆண்டவர் வந்து நமக்கு கம்பெனிக்கு பரிசுத்த ஆவியானவராக கூடவே இருக்கிறார். இவ்வளோ கூட இருந்து செய்கிறேன், ஆனால் நீ எனக்கு என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலம் நம்மோடு பேசுவாராம்.